ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கஸ்டமர் இந்த சாரியில் தான் கவுன் தைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. லாங் கவுன் ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கவுன் நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இது இந்த பார்டரை வச்சு தான் நான் கொஞ்சம் சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டிருந்தேன். ஏன்னா பிங்க் கலரே அதில் வரல. சரி, அந்த சாரியில் கொடுத்ததை வச்சே நம்ம காம்பினேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு பேக்கில் ஒரு ஓவல் கேட்டிருந்தாங்க. ஒரு போட் நெக் மாதிரி ஓவல் கேட்டிருந்தாங்களா, நம்ம அதையுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட் பண்ணி நான் எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு நான் காட்டன் லைனிங் தான் நான் எடுத்திருக்கிறேன். காட்டன் லைனிங்கும் இந்த பாட்டாக போட்டு தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் இது தைக்க போகிறேன். எனக்கு கீழே பார்டர் நமக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியா போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணோன்னே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த கவுன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. அந்த பார்டரை வச்சு நான் மேல் பாட்டத்துக்கு இந்த மாதிரியா போட்டேன். பேக்கில் இந்த ஓவல் கேட்டிருந்தாங்க இல்லையா, இதுலேயுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கீழே இந்த பாட் வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பிங்க் கலருக்கும் இந்த சாண்டலுக்கும் காம்பினேஷனுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் என்னோடய ஹைட்டுக்கு இருக்குது இது. இந்த கவுன் பார்த்திங்கனாக்கும் என்னோடய ஹைட்டு என்னோடய பாடி அளவுக்குமே சரியாக வரும் போல் நான் வச்சு பார்த்துக்கிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கும் தைக்கணும்னு ஆசை தான், ஆனால் டைமே இல்லையே. நம்ம டெய்லர்னாக்கும் நமக்கு தைக்கிறதுக்கு டைமே இருக்காது. நம்மளோட வீடியோவை எந்த டெய்லர்லாம் பார்க்குறீங்கன்னா எஸ்னா எஸ் சொல்லுங்கள், நோனா நோ சொல்லுங்கள். தைக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் தைச்சி போடுவீங்களா, இல்லை கஸ்டமருக்கு மட்டும்தான் தைக்க டைம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்கவே எனக்கு டைம் சரியாக போயிடும். எனக்கு தைக்கவே மாட்டேன். நான் இருக்கிறத வச்சேயும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுனா மட்டும்தான் நான் தைச்சி போட்டுக்கிட்டு இருப்பேன். இந்த இதில் பார்த்திங்கனாக்கும் ஒரு கவுன் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த 2 கவுன்லையுமே எனக்கு பிடிச்ச கவுன் பார்த்திங்கன்னா 2மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த கவுன் மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த கவுன் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு 2மே தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கவுன் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக. இது பின்னாடி ஜன்னல் மாடல் தான் கேட்டிருந்தாங்க. ஜன்னல் மாடல் ரோப் அதில் சும்மா கொத்து போ ஒரு 3 போ மட்டும், ரொம்ப எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சிம்பிளாக வச்சு இந்த போவை முடிச்சாச்சு. கீழே இது ஃபுல் சர்க்கிளும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக எனக்கு அம்பர்லா நார்மலாக இருந்தால் போதும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸ்லீவ் பார்த்திங்கனாக்கும் கிராஸ் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. கிராஸில் வந்திருக்கும் இந்த ஸ்லீவு. அந்த ஸ்லீவ் தான் நான் போட்டிருந்தேன். கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ என்னால் போட முடியல, எடுக்கிறதுக்கும் டைம் இல்லை. ஏன்னா அர்ஜெண்ட்டாக கேட்டனால நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு தான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.